தனுஷ் வந்து எவ்வளவு பெரிய ஹீரோன்றது எல்லாருக்குமே தெரியும். இவர் தமிழ் சினிமாவில் நடிச்ச நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. இவர் ஹீரோன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவர் டைரக்டர்ன்றது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. இவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன படம்ன்றதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா ஒரு நடிகர் வந்து நடிச்சிட்டு இருக்காங்கன்னா, அதுவும் மிக உயரத்தில் இருக்கக்கூடிய நடிகர் டைரக்ஷன் பண்றதுக்கு ஏன் நினைக்கிறாங்கன்னா, ஏன்னா ஒரு ஷூட்டிங் பார்ட்ல எடுத்துக்கினா ஒரு படத்தோட கேப்டன் யாருன்னா அந்த படத்தோட இயக்குனர் தான். அதுல நடிக்கிறவங்க எல்லாருமே டைரக்டர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அவங்க கட்டுப்பட்டு செய்யணும். அப்படி இருந்தாதான் ஒரு படம் வந்து நல்லா வரும். இவங்க வந்து எல்லா டைரக்டர் கிட்டையும் நடிக்கிறாங்க. நடிக்கும்போது இவங்களுக்கு எட்டுனா ஒரு டைரக்டர் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திறமைசாலி தான் ஒரு டைரக்டரா இருக்க முடியும். திறமை இல்லாதவங்க ஒரு படத்தை இயக்கவே முடியாது. அப்ப அந்த திறமை நம்மளுக்குள்ள இருக்கா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அதனால நாமும் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லா நடிகர்களும் மைண்ட்ல வச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கான சரியான தருணமும் அதுக்கான சரியான கதையும் அவங்க மைண்டுக்குள்ள உதயமாச்சுன்னா அவங்க டைரக்ஷன் பண்றதுக்கு வருவாங்க. அந்த மாதிரி தனுஷ் டைரக்ட் பண்ண படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க.